வணக்கம் மேம். நோய்க்கும் மனசுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முக்கியமான பொறுப்பு வகிக்கிறது யாருன்னா நம்மளுடைய மைண்ட், நம்மளோட மனசு, நம்மளுடைய எண்ணங்கள். இந்த எண்ணங்களுக்கும் அனீமியாவுக்கும் என்ன சம்பந்தம்? சோ இவ்வளவு நேரம் நீங்க நிறைய காரணங்கள் சொல்றீங்க. அதுல எண்ணங்கள் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ நம்ம டயர்டா, சோர்வா, தலைவலியோட, டென்ஷனோட, முடி கொட்டுறது இது எல்லாம் எப்போ வரும்? சிம்பிளா யோசிச்சு பார்த்தோம்னா, எப்போ நமக்கு கிரானிக்கா ஒரு ரொம்ப நாளைக்கு எடுக்க முடியாத மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கோ, ஒரு டிப்ரெஷன் போறோமோ, ஒரு மனசளவு ஒரு பாரத்தை கொண்டு போய் வச்சுட்டு இருக்கோமோ, அப்போ எல்லாம் நம்மளுடைய உற்பத்தி, நம்மளுடைய எண்ணங்கள்னால அது சம்பந்தப்பட்ட ஹார்மோன்கள் சுரக்கக்கூடியது வந்து கம்மியாகும். அப்போ நம்ம மூளை வந்து எலும்புக்கு கொடுக்கக்கூடிய ஆர்டர் போடும்ல, அது கம்மியாகும். என்ன ஆர்டர் போடும்? எலும்போட வேலை என்ன? நீ சிகப்பு ரத்தன்களை உற்பத்தி பண்ணு. அதால பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஆர்டரே வராது. ஏன்னா ஆர்டர் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மனசளவுல ஒரு மன அழுத்தமோ, ஸ்ட்ரெஸ்ஸோ, டிப்ரெஷனோ, வெளியே சொல்ல முடியாத நிறைய எமோஷன்ஸோ, இல்ல வெளியே காட்ட முடியாத நிறைய ஃபீலிங்ஸோ சப்ரஸ் பண்ணி வச்சுக்கோ, நமக்குள்ளேயே வச்சுக்கோம். சோ அதோடைய தாக்கம் எங்க போகும் அப்படின்னா ஹார்மோன்ல போய் முடிஞ்சு அதுல இருந்து அடுத்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உறுப்புகளுக்கு கொடுக்க வேண்டிய வேலைய டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். இது ஒரு காமனான விஷயம். என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதை ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணுவோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய விஷயத்தை தான் கட் பண்ணுவோம். நம்ம எப்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோமோ, வருத்தப்பட்டு இருக்கோமோ, அப்ப கண்டிப்பா நம்ம ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா நம்மளோட ஃபுட்டு மட்டும் தான். அப்போ அந்த ஃபுட்டுல என்ன சரி ஓகே சாப்பிடுறோம். என்ன சாப்பிடுவோம்? 2 தோசை, 2 இட்லி போதும். அதை தாண்டி நம்ம போய் கீரை வாங்கி சமைப்போம், இல்ல ஒரு பயிர் வேக வச்சு சமைப்போம், முளைக்கட்டி வச்சு சமைப்போம்னா அது எதுவுமே அந்த ஸ்ட்ரெஸ்ல, அந்த டிப்ரெஷன்ல நம்ம பண்ண மாட்டோம். அப்ப ரொம்ப நாளைக்கு அது பண்ணிட்டே இருக்கோமா, அப்போ அந்த தேவையான விட்டமின் சத்துகள் குறைபாடாகும். ஏன்னா நம்மளோட ரத்தத்தை தினமும் என்கரேஜ் பண்றதே நம்மளோட சாப்பாடுதான். சோ அது நம்ம மிஸ் பண்ணும்போது அதுக்கு தேவையான குறைபாடுகள் வந்து நடந்துட்டே இருக்கும். அப்போ அது அடுத்த அறிகுறிகள் வந்துட்டே இருக்கும். ஓகே.